பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கவிஞர் மருதகாசி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டு கவனிங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்க சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், எல்லாம் தங்கம் தங்கன்னு போட்டு வர்றாரு. அதுல பாருங்க, ஆடியிலே விதை விதைச்சோம், ஐப்பசியில் களை எடுத்தோம், கார்த்திகள் கதிராச்சு, கழனியெல்லாம் பொன்னாச்சு. அதை சொல்லிவிட்டு வர்றாரு அவரு. கடைசியா, முத்து சம்பா நெல்லு குத்தி தங்கமே தங்கம், முத்தத்திலே சோறு பொங்கி குத்து விளக்கு ஏத்தி வச்சு கொண்டாடி மகிழ்ந்திடுவோம். ஒரு கவிஞர் பாருங்க, பொங்கல் எவ்வளோ அற்புதமா இந்த வழிபாட்டினுடைய விஷயத்தையும் அந்த நம்முடைய பருவகாலத்தினுடைய விஷயங்களையும் தையில நடக்கக்கூடிய அறுவடையும் அறிவியலும் பருவகாலமும் விழாவும் சேர்ந்தது நம்முடைய இந்த பொங்கல் திருவிழா என்பதை எவ்வளோ அற்புதமா சொல்லியிருக்காரு. இந்த பொங்கல் விழாவை நாம மட்டும் கொண்டாடுறதில்ல, நாடு முழுக்க கொண்டாடுறாங்க. என்ன பேர் கொஞ்சம் மாத்தி சொல்லுவாங்க, மகர சங்கராந்தி அப்படி சொல்லுவாங்க. அதாவது மகர ராசியில சூரியன் பிரவேசிக்கின்ற காலம், உத்தராயண புண்ணிய காலம் சொல்லுவாங்க. அதாவது இது நாள் வரைக்கும் தென்பகுதியில் இருந்த சூரிய பகவான் இன்றைக்கு மகர ராசியில அடியெடுத்து வைப்பதன் மூலமாக, இதுல ஜோதிடத்துல இருக்கு 12 ராசிகளினுடைய அடிப்படையில் இந்த மகர ராசியினுடைய அடியெடுத்து வைக்கிறதுல இன்றிலிருந்து பனிக்காலம் குறைந்து வடக்கு போக போக வெயில் காலம் அதிகமாகும். இதனால மகர சங்கராந்தி, உத்தராயண சங்கராந்தி, இப்படி பல்வேறு வழிகளில் சொல்லுவாங்க. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலப்பதிகாரத்தில் இருந்திருக்கு, அதன் பின்னால மணிமேகல் இருந்திருக்கு. சோழர் காலத்துல இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, புதிய ஏடுன்னு சொல்லிட்டு. அதாவது புத்தம்புது அரிசி இட்டு பொங்கலை பொங்கி பொங்கல் விழா கொண்டாடுறது. மங்கையர் வளர்த்த செந்தீன் புதுக்காலத்து எழுந்த தீம்பால் பொங்கல். இது திருவொற்றியூர் செப்பேட்லயே இருக்கு இந்த பொங்கலுடைய குறிப்பு. அது மட்டும் இல்லாம பொங்கல் கோயில்ல கொண்டாடுறது, பொங்கல் விழா கொண்டாடுறது, கோயில்கள்ல இது ஒரு மிக முக்கியமான ஒரு திருநாளாக கொண்டாடுவது. யாரெல்லாம் எதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த உழவுக்கு ஆதரவாக இருந்தார்களோ அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இதை கொண்டாடுவது இப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியமான விழா. அதனாலதான் இந்த பொங்கல் பண்டிகையை நீங்க பாருங்க, ஒரு புதுப்பானை வாங்குவாங்க, குறிப்பாக மண்பானை வாங்குவாங்க. முற்றத்துல இல்லைன்னா வாசல்ல அடுப்பு கூட்டி விறகடுப்புல அந்த பொங்கல் பானையை சுத்தப்படுத்தி அதற்கெல்லாம் திருநீர் குங்குமம் எல்லாம் வச்சு, சந்தனமெல்லாம் வச்சு, மஞ்சக்கிழங்க கட்டி, கரும்பை சைடில் வச்சு எல்லாருமா குடும்பமே சேர்ந்து உற்றார் உறவினரோட சேர்ந்து இந்த பொங்கலை பொங்கி மகிழ்வார்கள். சுற்றத்தார்கிட்ட பெரியவங்க கிட்ட போய் வணங்கி அவருக்கு கொடுக்கக்கூடிய வணக்கம் சொன்னால் ஏதாவது கிடைக்கும். குழந்தைகளுக்கு ஒரு குதூகலம், ஏதாவது பணம் தருவாங்க, பெரியவங்க காலில் விழுந்து வணங்குவது என்று ஒரு குதூகலம், ஒரு உற்சாகம், ஒரு கொண்டாட்டம் என்று இந்த பாரம்பரிய விழாவானது பன்னெடுங்காலமாக கிட்டத்தட்ட 5000 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த விழாவினை நாம் கொண்டாடி வருகிறோம். குறிப்பாக நம்ம நாட்டில் நடந்த இந்த பொங்கல் விழாவை கண்டு பல வெளிநாட்டு யாத்ரீகர்கள் வியந்து போட்டிருக்கிறார்கள். அதுல பொது ஆண்டுக்கு பின்னாடி 16வது நூற்றாண்டுல அப்பியோ டியூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ச்சுகீசியர், ஒரு மாலுமி, அந்த காலத்துல வந்தவர் நம்ம நாட்டில் இந்த பொங்கல் விழாவை பத்தி, அது முறையை பத்தி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பொங்கல் விழா நம்ம நாட்டில் பெருமைக்குரிய விஷயம் இல்லை, உலக நாடுகள் அதிசயிக்கத்தக்க ஒரு விழா. இன்றைக்கு இந்த பொங்கல் விழாவை மிகப்பெரிய அளவுல கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு வீட்லையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பொங்கல் விழா பின்னாடி ஏதாவது வருவாங்க பாருங்க. இந்த பொங்கல் ஒரு கலாச்சார விழா அப்படிம்பாங்க. கலாச்சார விழா என்று சொன்னாலும் கலாச்சாரம் என்பதே ஆன்மீகத்தோட சம்பந்தப்பட்டது. சாமி கும்பிடாம இதை கொண்டாட மாட்டான் தமிழன். அதனால இது கடவுளுக்கும் ஆன்மீகத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் ஒரு இணைப்பு. இந்த விழாக்கள் எல்லாமே இறைவனோடு தொடர்புடையவை. வணக்கம்.